ஸோ நம்மளுடைய ஓடிசி ரிட்டர்ன் கொடுத்துட்டாரு. ஸோ ரீசெண்டாக அந்த மண்டே நைட் ராவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்துருக்காரு. அண்ட் ஆல்சோ செத் ராலின்ஸோட ஃபேக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ரிட்டர்ன் சினாரியோவில் என்ன நடந்திருக்குன்றதை டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணி விடுவோம் இந்த செக்மெண்ட்டில். ஃபர்ஸ்ட் இந்த வாரம் ரா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா சம்மர்ஸ்லாம் தான். ஏன்னா அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து முன்னாடியே வந்து சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட் அண்ட் ஆல்சோ எவல்யூஷனே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. அந்த பேப்பர் ஃபியூடு போக இப்போ நீங்கள் கண்ட சம்மர்ஸ்லாமுக்கு தான் அப்கமிங் நியூ ஃபியூட்ஸ்லாம் டெவலப் பண்ணாங்க. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் எல்லாமே பெரிய லெவலில் எதிர்பார்த்தாங்க. அது எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராவோ வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. ஸோ இந்த வாரம் ராவை கிக் ஆஃப் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நியூ விமன்ஸ் வேர்ல்டு வைட் சாம்பியனாக இருக்கிற நம்மளுடைய நியோமி தான் கிக் ஆஃப் பண்ணாங்க. ஆல்சோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அட்ரஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிஃபனி மேலே தான் கேஷ் இன் பண்ணுவேன்ற மாதிரி ஸ்பெகுலேஷன்ஸ் போதில்லை. ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே கண்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல நம்மளுடைய மாமி ரியா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. ஆல்சோ மாமி இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ எவல்யூஷன் நீ பண்ணதான் வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா எனிமி லிஸ்ட்லேயே வைக்கல. பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் நீ என் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்ட. எனக்கு ரீமேட்ச் வேணுன்ற மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் பியர்ஸ் வராரு. ஆடம் பியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, நீ இது ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சாகவே வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிட்டாங்க. ஸோ நியமி வந்து பார்த்தீங்கன்னா அந்த விமன்ஸ் வேர்ல்டு வைட் சாம்பியன்ஷிப்பை நம்மளுடைய யூஎஸ்கே அண்ட் ஆல்சோ ரியா ரிப்ளே கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சம்மர்ஸ்லாமில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ரெகுலர் ராட்ரிகஸ் ராக்சன் பெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க நம்மளுடைய கபிகி வாரியர்ஸ் கூட. அண்ட் ஆல்சோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரீடைனும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பார்லிமெண்ட் கிட்ட செத் ராலின்ஸ் பற்றி அப்டேட் கேட்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் பற்றி என்கிட்ட எதுவும் அப்டேட்டும் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸுக்கு அடுத்த ஜூன் வரை வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் இன் பண்ண டைம் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் மென்ஷன் பண்ணிடுறாரு. அண்ட் ஆல்சோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செத் ராலின்ஸோட அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போதாமா. செத் ராலின்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ போறாரு. அவருடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே இன்னைக்கு தான் வரும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆல்சோ எல்ஏ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசுறாரு. செத் ராலின்ஸ் வரணும், ஹீலோ பண்ணணும், அவனோட நான் சண்டை போடணும்ன்றது எல்ஏ நைட் 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைரா வெல்கரியாவுக்கும் பேலிங்மான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ 2 out of 3 ஃபால் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. வின் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லின்ச் கூட விமன் சென்டர் கண்டல் சாம்பியன்ஷிப் கூட ஃபேஸ் பண்ணுவாங்கன்றதை சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ லைரா வெல்கரியா அந்த மேட்ச்ல வின் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க வந்து இப்போ கண்ட பெக்கி லின்ச் சம்மர்ஸ்லாமில் ஃபேஸ் பண்ண போறாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆல்சோ நிக்கி பெல்லாவும் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் அப்பியரன்ஸ் ஆனாங்க. நிக்கி பெல்லாவுக்கும் நம்மளுடைய செல்சி கிரீன்ஸுக்குமான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் நிக்கி பெல்லா வின் பண்ணிட்டாங்க. நிக்கி பெல்லா வின் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சீக்கிரம் ஹெரன்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிக்கி பெல்லாவை அட்டாக் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டெப்னி வாகர் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறதுக்காக வராங்க. அந்த ஆல்சோ காப்பாற்றியும் விட்டுறாங்க. ஆல்சோ ஆடம் பியர்ஸ் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, டாமினிக் மிஸ்டரோட இன்ஜுரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீஎவாலுவேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ அடுத்த வாரம் தெரிஞ்சிடும் அவர் கிளியராக இருந்தாலும் இன்டர் கண்டினல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாமில் நடக்கும்ன்றதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஏஜி செல்ஸும் பார்க்குற இடம் ஃபுல்லாக வேண்டிக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ ஃபைனல் ஃபேஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேர்ல்டு வைட் சாம்பியன் குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா வராரு. குந்தர் வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோல்பர்கை ரிட்டையர் பண்ணிட்டேன், நான் அவரை டிஃபீட் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்றாரு. அடுத்து யாருன்ற மாதிரி வரும்போது இந்த இடத்துல பால் ஹியூமன் பிரான் பெர்கர் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. இவங்க 2 பேரும் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, பிரான் பெர்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிக் டாக், அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ப்ரோ ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு நெக்ஸ்ட் பிக் திங்காக இருக்க போறாருன்றதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரான் பெர்கரை பற்றி நம்மளுடைய பால் ஹியூமன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. மெயின் ஈவென்ட்கான அந்த கார்குலேட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பெர்கரும் பென்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பீட் பண்றாங்க. இவங்க கம்பீட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து பிரான் பெர்கர் நீட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா பென்டாவை தூக்கி போட்டு சாப்பிட்டாருன்னு தான் சொல்லணும். பென்டாக்கு அப்புறமா எல்ஏ நைட் வராரு. எல்ஏ நைட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோகோ போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அமுச்சு விட்டு பென்டாக்கு அப்புறமா நம்மளுடைய ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா வராரு. ஜே ஊசோவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரான் பெர்கர் டிஃபீட் பண்ணிடுறாரு. ஜே ஊசோக்கு அப்புறமா நம்மளுடைய சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா வராரு. சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரான் பெர்கரை டிஃபீட் பண்ணிடுறாரு. டிஃபீட் பண்ணது மட்டும் இல்லாமல் சம்மர் ஸ்லாமுக்கான டைட்டில் ஸ்லாட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துறாரு நம்மளுடைய சி. இதுக்கப்புறமா தான் ஓஜி சம்பவமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீட் பார்த்தீங்கன்னா வராரு. பிரான்சன் ரீட் வந்து நம்ம சிஎம் பங்கையும் சரி ஜே ஊசோவையும் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஷாக்கிங்லி நம்மளுடைய ரோமன் ரைன்ஸ் பார்த்தீங்கன்னா வராரு. ஆக்சுவலி ஷாக்கிங்னு சொல்ல முடியாது, ஏன்னா முந்தின நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ரூமர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டுருச்சு. ஸோ ரோமன் ரைன்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது. ஏன்னா வேறு வழி இல்லை, ரோமன் ரைன்ஸுக்கு மேட்ச் இருக்கிற பட்சத்துக்கு இந்த ராலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும். ஏன்னா இதுக்கப்புறமா 2 ரா தான் இருக்க போது. ஸோ அப்கமிங் ஃபியூட் டெவலப் பண்ணணும், நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ ரோமன் ரைன்ஸ் ரிட்டர்ன் ஆயிட்டார். அண்ட் ஆல்சோ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ரோமன் ரைன்ஸுக்கு சம்மர் ஸ்லாமில் மேட்ச் இருக்குன்றத 90% கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஒரு 10% டவுட்டில் இருக்குது. ஏன்னா வந்து இப்போ வரைக்கும் கண்டா பிரான்சன் ரீட் கூட மேட்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவருக்கு மெயின் ஈவென்ட் ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஸோ செத் ராலின்ஸுக்கும் ரோமனுக்கும் மேட்ச் இருக்கிற பட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு டபிள்யூ வைப்பாங்க. இப்போ வரைக்கும் 2 டைட்டில் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா புக் ஆயிடுச்சு. நைட்டுக்கான மெயின் ஈவெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சீனா வர்சஸ் கோடியை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்ருவானுங்க. டே 1க்கு தான் என்ன பண்ண போகிறானுன்றது தெரியல. அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் சிஎம் பங்க் வின் பண்ணி குந்தரை சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. இது வேர்ல்டு டைட்டில் மேட்ச் தான். அண்ட் ஆல்சோ இது ஒரு மெயின் ஈவெண்ட் மேட்ச்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் சொல்லலாம். அண்ட் ஆல்சோ செத் ராலின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ ரிப்போர்ட்ஸ்லாம் போயிருக்கு. அதோட ரிசல்ட்ஸ் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ண முடியும். ரைட், அதெல்லாம் இருக்கட்டும். ஸோ நம்மளுடைய ரோமன் ரைன்ஸ் பார்த்தீங்கன்னா வராரு. ஸோ ரோமன் ரைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீட் அண்ட் ஆல்சோ பிரான் பெர்கர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே டேக் ஓவர் பண்ணுறாரு. டேக் ஓவர் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஜே ஊசோவே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஷேக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எழுப்பி விடுறாரு. அண்ட் ஆல்சோ ஃபைனல் ஃபேஸாக பிரான்சன் ரீடையும் பிரான் பெர்கரையும் துவம்சம் பண்ணிடுறாங்க நம்மளுடைய ரோமன் ரைன்ஸ். அதுக்கப்புறமா ஜே ஊசோ, ரோமன் ரைன்ஸ், சிஎம் பங்க் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் டாலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இதோட இந்த வாரம் ரா வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் ரா ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. அண்ட் ஆல்சோ எவ்வளோ
எவல்யூஷன் ரிலேட்டட் நான் தனியாக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ ஒரு அப்ரிசியேஷன் வீடியோ மாதிரி போடலான்னு இருக்கேன். அது கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் வரும். இன்றைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போட ட்ரை பண்ணுறேன். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.